கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை கண்மணி போல பாதுகாக்கவும், கரம் பிடித்து நடத்தவும், உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கவும் உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கு நமது தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 46 சங்கீதம் முதல் வசனத்தை பாருங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகள் எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஜெபிக்கிற அனுபவத்தில் உள்ளவர்களானாலும் சரி, எத்தனை ஆண்டு கால விசுவாச பாதையிலே கடந்து வந்தவர்களானாலும் சரி, தங்களுக்கு வருகிற ஒரு நெருக்கத்தில், சரீர பலவீனத்தில் அல்லது மிகுந்த தரித்திரத்தில், பொருளாதார நெருக்கடியில் ஒரு காரியத்தை மறந்துடுறாங்க. நான் பல வருடங்களாக அநேகம் தேவ பிள்ளைகளோடு பழகியிருக்கிறேன். நல்ல ஜெபிக்கிறவங்களாக இருப்பாங்க, நல்ல தேவ பக்தியுள்ளவர்களாக இருந்து ஆலயத்துக்கு தவறாமல் வருகிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன இக்கட்டு வந்த உடனே சோர்ந்து, உடனே பயந்து அழுது கொண்டு இருக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். 30 வருஷ விசுவாச வாழ்க்கை, 20 வருஷ விசுவாச வாழ்க்கையில் அவர்கள் என்ன சத்தியத்தை கற்றுக்கொண்டு இருந்தாலும் தங்களுக்கு ஒரு உபத்திரம் வரும்பொழுது எதிர்மறையாய் சிந்திக்கிறார்களே ஒழிய நேர்மறையாய் சிந்திப்பதே இல்லை. நீதிமான்னா சில உபத்திரவங்கள் வரத்தான் செய்யும், சில போராட்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் கர்த்தர் நீதிமான்களை கைவிட மாட்டார், கைவிட்டதில்லை. அப்படி தங்களை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வந்து திடப்படுத்தி கொள்ளுகிறவர்களை பார்க்க முடியல. நிறைய தம்பிமார்களையும் பார்த்துருக்கிறேன், தாய்மார்களையும் பார்த்துருக்கிறேன். குடும்பத்தில் சில உபத்திரவங்கள், சரீரத்தில் சில பலவீனங்கள் வரும்பொழுது, அண்ணே நான் என்னன்னே தப்பு பண்ணேன், எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேனே, ஆண்டவரை நல்லா நேசிக்க தான் செய்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பைபிள் வாசிக்கிறேன், தான தர்மங்கள் பண்ணுறேன், எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனாலும் என்னை சில உபத்திரவங்கள் மேற்கொள்ளுகிறது, சில பலவீனங்கள் வந்து என்னை பயமுறுத்துது, செத்து பெறுவேனோன்னு நினைக்கிறேன், ஆசீர்வாதமே வராதோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கலங்குகிறவர்களை தான் நான் பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. வேதம் நமக்கு ஒரு சத்தியத்தை அழகாக கற்றுத்தருது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கீங்களான்னு கவனிங்க. வேதத்தில் பல பகுதிகளில் தேவன் பயப்படாத, திகையாத, கலங்காதன்னு எழுதி வச்சுருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் எவ்வளவு உத்தமமாய் நடந்தாலும், எவ்வளவு தேவனுடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாக இருந்தாலும், சில துன்பங்கள், சில துயரங்கள் உங்களை பின்தொடரத்தான் செய்யும். பரலோகத்துக்கு போய் சேருகிற வரைக்கும் சில உபத்திரவங்கள் மாறாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ளணும். அப்படி திடப்படுத்தி கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கடந்த நாளில் சென்னை பட்டணத்துலேருந்து ஒரு சகோதரி, அவங்களுக்கு ஒரு 35-36 வயசு இருக்கும், கொஞ்சம் சரீரத்தில் பலவீனமானவங்க கூட. அவங்க சொன்னாங்க, அண்ணே அமெரிக்க தேசத்தில் ஒரு வேலைக்காக நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறேன், அதில் வந்து ரொம்ப ரேராக தான் பாஸ் பண்ணி செலக்ட் ஆவாங்க, பட் எனக்கு அப்ளிகேஷன்லே சின்ன சின்ன கரெக்ஷன், ஸோ எனக்கு ஹால் டிக்கெட் தருவாங்களா என்னன்னு தெரியல, ஒரு ஜோமனி கிடுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ நான் சரி ஜோமனிக்கிறேன்னே. இல்லை நீங்கள் ஜோமனி எனக்கு ஹால் டிக்கெட் கிடைக்குமா இல்லையாங்கிறத சொல்லணும் அப்படின்னாங்க. அப்போ நான் ஒரு செகண்ட் யோசித்தேன். அப்போ கர்த்தர் எனக்குள்ளே சொன்னார், உன் வார்த்தையை நான் கனப்படுத்துவேன், பாசிட்டிவாக சொல்லு. உடனே நான் சொன்னேன், ஏம்மா உனக்கு ஹால் டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி வித்தின் வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் கிடச்சிட்டு. இப்போது ஹால் டிக்கெட் கிடைச்ச பிறகு அவங்க மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பிரதர் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும் பொழுது ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அந்த வெரிஃபிகேஷனில் யார் மேலேயாவது டவுட் இருந்தால் அவங்கள எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, ப்ளீஸ் என் மேலே அந்த டவுட் எதுவும் வரக்கூடாது, எனக்கு கிளியரன்ஸ் கிடைக்கணும், கொஞ்சம் ஜோமனி விடுங்க அப்படின்னாங்க. சரி ஜோமன்றேன்னு. இல்லை என்னை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்களாங்கிறத நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா உன்னை கண்டிப்பாக எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்கம்மா, போ அப்படின்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சகோதரி போயிட்டு வந்து சொன்னாங்க, அண்ணே நான் எக்ஸாம் எழுதிட்டேன், இந்த வாரத்தில் ரிசல்ட் வந்துடும், நான் நிறைய மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணணும், அதுக்கு ஜோமனி எடுங்கன்னாங்க. சரி நான் ஜோமனிக்கிறேன்னு. ஒரு வாரம் கழித்து ஃபோன் பண்ணாங்க. சொன்னாங்க, எனக்கு ரிசல்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது, நான் பாஸ் ஆயிடுவேனா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. இப்போ யோசித்து பாருங்கள், இதில் என்ன காரியத்தை கண்டுகொள்கிறோன்னா,
அந்த சகோதரிக்குள்ள விசுவாசமே இல்லை. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற விசுவாசமே இல்லாததுனால எடுத்ததுக்கெல்லாம் பயம். பிரியமானவர்களே, இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரன், விசுவாசத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை தேவன் கனப்படுத்துகிறார். இப்போ கவனிங்க, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், தேவன் நமக்கு பலனாக இருக்கிறார், தேவன் நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் ஒரு ஆபத்து, சரீர பலவீனம், போராட்டம் வருதோ உடனே சொல்லணும், கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறாரு, அதனால் இந்த இக்கட்டிலேருந்து என்னை விடுதலையாக்குவார், வெளியே கொண்டு வருவார். ஜஸ்ட் பிலீவ். நீங்கள் விசுவாசிங்க போதும், கர்த்தர் கண்டிப்பாக உங்களை கை தூக்கி எடுப்பார். அதே போல் சில நெருக்கங்கள் வருது, சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு பலனாக இருக்கிறார். என் சரீரத்தில் பலவீனம் காணப்படுகிறது உண்மை, ஆனால் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னை இதிலேருந்து கை தூக்கி எடுப்பார். அப்படி உங்களுக்குள்ளே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக மாறுங்க. நிச்சயமாக ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி, ஒரு பலவீனமும் உங்களை மேற்கொள்ளாதபடி நல்ல ஒரு சுக வாழ்க்கையும் பாதுகாப்பையும் தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே என் தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும், நான் நம்பும் என் கண்மலையும் கோட்டையுமாக இருக்கிறாருங்கிறத ஒரு நாளும் மறந்துடாதீங்க. எத்தனை இக்கட்டு வந்தாலும் உங்களை பாதுகாப்பார், கைவிடவே மாட்டார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் நீங்கள் தந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், இந்த வார்த்தைகள் உமது பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்கட்டும், உமது வார்த்தைகள் இந்த பூமியில் உமது பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.